அனைவருக்கும் வணக்கம். நீங்க இதுவரை நமது சேனல வந்து ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா, ஃபாலோ பண்ணிருங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த சேனல ஷேர் பண்ணிருங்க. நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மார்க்க வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் கேப்சா என்டர் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்துருப்பீங்க. அதில வந்து பார்ட் ஏ மட்டும் தான் வந்திருக்கும். பார்ட் பி வந்து உங்களுக்கு வந்து வந்திருக்காது. சரிங்களா? அது ஏன் அப்டின்னா, நீங்க வந்து குறைஞ்சபட்ச மதிப்பெண் அப்படிங்கிற டாபிக்ல வந்து எடுக்கணும். அதாவது பார்ட் ஏல பகுதி ஆல தமிழ் மொழி தேர்வுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 20 மதிப்பெண் வந்து எடுக்கணும். 50க்கு 20 மதிப்பெண் நீங்க வந்து எடுத்திருக்கணும். அந்த மாரி எடுக்கல அப்படின்னா, உங்களுடைய பார்ட் பி மதிப்பெண் வந்து கால்குலேட் பண்ணவே மாட்டாங்க. அதாவது 40% மதிப்பெண் வந்து எடுக்கணும். 20% மதிப்பெண் வந்து எடுத்திருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி நீங்க 20க்கு மேல எடுத்து உங்க பார்ட் பில மார்க் வரல அப்படின்னா, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாம பொறுத்தவரை ஜூனியர் ஃபெலோஷிப், சீனியர் ஃபெலோஷிப் எக்ஸாம பொறுத்தவரை பார்ட் ஏ மதிப்பெண்ணையும், பார்ட் பி மதிப்பெண்ணையும் 2யும் ஆட் பண்ணுவாங்க. 2 மதிப்பெண்ணையும் ஆட் பண்ணி எவ்வளோ மதிப்பெண் வருதுன்னு பார்ப்பாங்க. நேத்து வந்து 170வது கொஸ்டின் ஏதோ ஒரு கொஸ்டின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஹரியானா ஏதோ ஒரு ஆப்ஷன் இருந்ததுல, அந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து மதிப்பெண் கிடையாது. அத வந்து நீக்கம் பண்ணிட்டாங்க. அப்ப பார்த்தீங்க அப்படின்னா, ஆக மொத்தம் 169 கொஸ்டின் தான். மொத்தம் 170 கொஸ்டின் இருந்துச்சு. இப்ப 169 ஒரு கொஸ்டின் வந்து எடுத்து மற்றும் பார்ட் பி இதுல 2லயும் பார்த்தீங்க அப்படின்னா 2 மார்க்கையும் ஆட் பண்ணி இடஒதுக்கீட்டு முறையை வந்து பின்பற்றி அந்தந்த கம்யூனிட்டி கேட்டகரி, அந்த மாவட்டத்துல மொத்த போட்டியாளர் எண்ணிக்கை மற்றும் அந்த கம்யூனிட்டி கேட்டகரி இடஒதுக்கீட்டு முறைப்படி அத வந்து அனலைசிங் பண்ணி ஒரு கட் ஆஃப் மார்க் வந்து ஃபிக்ஸ் பண்ணி நெறைய சேனல்ல இவ்வளோ மார்க்ன்னு தோராயமா தான் நாங்க எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனா, இறுதி முடிவு யாரு அப்டின்னா, ஆட்சேர்ப்பு பிரிவு வந்து இந்த ஒவ்வொரு மாவட்ட வாரியா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு கட் ஆஃப் இருக்கும். எல்லாத்துக்கும் தமிழ்நாடு ஃபுல்லா ஒரே கட் ஆஃப் மார்க் வந்து கிடையாது. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அந்தந்த இட ஒதுக்கீட்டு முறைய பின்பற்றி வந்து உங்களுக்கு வந்து கட் ஆஃப் மார்க் வந்து இருக்கும். அதில பார்த்தீங்கன்னா, இந்த விதவை கேட்டகரி, கணவனால் கைவிடப்பட்ட நபரு, அதுக்கடுத்து தமிழ் மொழிக்கு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, முதல் தலைமுறை பட்டதாரி. அதில என்னென்ன இடஒதுக்கீடு முறை இருக்குதோ, அ அந்தந்த கம்யூனிட்டி கேட்டகரி வைஸா தான் உங்களுக்கு கட் ஆஃப் வந்து இருக்கும். அதனால இப்ப கூடுமோ, குறையுமோலாம் அப்படிலாம் நினைக்காதீங்க. இதுல உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கட் ஆஃப் வெளியிட்டு, அந்த கட் ஆஃப் பிரகாரம் ஒரு செலக்ஷன் லிஸ்ட் வந்து வெளியிட்டு, வாய்மொழி தேர்வுக்கும், அதே மாரி பார்த்தீங்கன்னா, மற்ற ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ஸ்வீப்பர் இந்த பணியிடங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கும் ஒரு கட் ஆஃப் வந்து வெளியிடுவாங்க. சரிங்களா? வெளியிட்டு அதுக்கு பிராக்டிகல் வந்து உங்களுக்கு வைப்பாங்க. சரிங்களா? அதனால நீங்களாவே முடிவு எடுக்க வேண்டாம். மார்க் கம்மியாயிருச்சு அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணாதீங்க. நீங்க அதாவது பொது கேட்டகரியில இருந்தா தான் உங்களுக்கு கட் ஆஃப் வந்து கூடும். நீங்க ஃப்ரீ எஸ்டிமு, அடிஷனலா வேற இடஒதுக்கீட்டு பிரிவு முறையில இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா கட் ஆஃப் வந்து ஓரளவு கம்மியா தான் இருக்கும். வாய்மொழி தேர்வுக்கு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 30 மதிப்பெண்கள் தான் உங்களுக்கு வந்து குடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதிகமான நபர்கள் வந்து கூப்பிடுவாங்க. சரிங்களா? அந்த வாய்மொழி தேர்வுக்கு வந்து நீங்க வந்து தயார்படுத்திக்கங்க. சரிங்களா? தயார்படுத்திக்கங்க. கட் ஆஃபு கூடிய விரைவில உங்களுக்கு அதையும் வெளியிட்டுருவாங்க. ரொம்ப கவனமா அடுத்து வர்ற ப்ராசஸிங்ல நல்லபடியா நீங்க இது பண்ணிக்கங்க. ஏன்னா, இந்த வாய்மொழி தேர்வு மதிப்பெண் தான் உங்களுடைய வேலையை வந்து தீர்மானிக்கக்கூடியது. எக்ஸாம் மார்க் வந்து அதோட ஸ்டாப்பிங் ஆயிரும். நீங்க வாய்மொழி தேர்வுல வந்து கண்டிப்பா நீங்க வந்து பாஸ் பண்ணணும். சரிங்களா? வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.